தமிழ்ச்செல்வி என்ற மாணவி 10ஆம் வகுப்பில் ஓரளவு சராசரியான மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சியாகிறாள். 11ஆம் வகுப்பில் வணிக பிரிவு படிக்க வேண்டும் என்று அவளுக்கு ஆசை. ஆனால் அவளது வீட்டிலோ நீ முதல் குரூப் தான் எடுத்து படிக்க வேண்டும், அதுதான் நம்முடைய குடும்பத்திற்கு கௌரவம் என்று சொன்னார்கள். பெற்றோர்களின் கட்டாயத்தினால் அவளுக்கு விருப்பமில்லாமல் முதல் பிரிவை எடுத்து 11ஆம் வகுப்பு படித்தாள். விருப்பமே இல்லாமல் படித்ததால் ஆரம்பத்தில் 3-4 பாடங்களில் ஃபெயிலாகி எப்படியோ முயற்சி செய்து 11ஆம் வகுப்பை தாண்டிவிட்டாள். மதிப்பெண்கள் குறைவாக வாங்குவதை கவனித்த இவளுடைய பெற்றோர்கள் இப்படியே 12ஆம் வகுப்பிலும் நீ மதிப்பெண்கள் குறைவாக வாங்கினால் நீ வீட்டிற்கே வரவேண்டாம் என்றார்கள். விருப்பப்பட்டதை படிக்க முடியாமல் எடுத்த பிரிவை விருப்பமில்லாமலும் படித்ததால் அவளுக்கு மனக்குழப்பம் அதிகமாகியது. பள்ளிக்கூடத்திலும் அவளுடைய ஆசிரியர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வின் மதிப்பெண்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையை முடிவெடுக்கும், நீ இப்படியே படித்துக் கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் என்று திட்டினார்கள். இறுதியில் 12ஆம் வகுப்பு பொது தேர்வும் முடிந்தது. ஆனால் ரிசல்ட் வருவதற்கு முன்பே அந்த மாணவி பயந்து பயந்து தற்கொலை செய்து கொண்டாள். தேர்ச்சி முடிவு வந்தது. அவள் எல்லா பாடப்பிரிவிலும் தேர்ச்சி பெற்றிருந்தாள். இந்த கதையில யார் மேல தப்புன்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க.